ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லரிங் ஹவுஸில் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 43 இன்ச்சு ப்ளவுஸு. இது நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான். இதில் என்ன உங்களுக்கு புதுசாக நான் கற்றுத்தர போகிறேன் அப்படிங்கும்போது, இதனோட ஃப்ரண்ட் தட்டும் பேக் தட்டும் ஒரே அளவு உயரம் இருக்குது. இப்படி கட் பண்ண ஒரே அளவு உயரம், அதே சமயம் கப் சைஸ் நல்லா பெருசாக இருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி கட் பண்ணுனா அந்த கப் சைஸ் கரெக்டாக போய் உட்காரும். கீழே மேலே அப்படி கை மேலே தூக்கும்போது எனக்கு மேலே ஏறிக்குது, கரெக்டான இடத்துல பொருந்தி உட்காரல அப்படின்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் இல்லாமல் கப் சைஸ் பெரிய சைஸாக இருக்கிறவங்களுக்கு நாம் எந்த மாதிரி கட் பண்ணணும், அதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதுக்கான டிப்பு தான் நான் உங்களுக்கு இப்போ இதில் காட்ட போகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா பாருங்கள். என்னோடய சேனலில் நிறைய பிகினர்ஸ்க்கு தேவையான எல்லா வீடியோஸுமே இருக்குது. தவறாமல் பார்த்துட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்டஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒரு வீடியோ வேணும், இந்த வீடியோ நீங்கள் போடுங்கக்கா அப்படின்னு சொன்னாலும் அதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ நான் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வழக்கம் போல் இந்த ஊப்பட்டி இருக்கிற இடத்துல அளவு எடுக்க போகிறோம். இந்த தையல்லிருந்து இங்கே பாருங்கள், இந்த கொக்கு இருக்கிற இடத்துல அளவு எடுங்க, எப்போவுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த தையல்லிருந்து இந்த கொக்கி வரைக்கும் பாருங்கள், 10.25 வருது. இதில் நம்ம 1.5 இன்ச் கூட்டும்போது பார்த்திங்கன்னா 12.25 வரும். 12.25 அளவுக்கு நான் 12.25 வரும். நம்ம 12.25க்கு மடித்து போட்டுக்குவோம். ஓகேங்களா? போட்டிருக்கேன் நான். இப்போது இதில் பேக் தட்டினோட உயரம், இந்த அளவு ஜாக்கெட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னா நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ இது ஷோல்டர், கரெக்டாக ஷோல்டர் இருக்குது. இப்போ பாருங்கள், இது இங்கே இருக்குது, பேக் தட்டு மேலே இருக்குது, இந்த ஃப்ரண்ட் தட்டு கீழே இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு கேமராவில்? இந்த பேக் தட்டு மேலே இருக்குது, ஃப்ரண்ட் தட்டு கீழே இருக்குது. இதை நாம் கரெக்ட் பண்ணி தைச்சா மட்டும்தான் இது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது முன்னாடி இழுத்துட்டு வரும், இது பின்னாடி மேலே தூக்கிட்டு போகும். இதை நம்ம கரெக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போவும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்படி இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உயரம் அளவு எடுத்துக்கணும். 14.5 இருக்குது பாருங்கள், 14.25 இருக்குது. நம்ம ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர் தையலுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட 14.25 தான் வருது. நம்ம இதில் என்ன பண்ணலான்னா, இந்த உயரத்தை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறதுக்காக இன்னொரு 1/2 இன்ச் கூட்டிக்கணும். அப்போது தையலுக்கு 1/2 இன்ச்சு, 14.25, 15.25, இன்னொரு 1/2 இன்ச்சு கூடுதலாக வைக்கலாம். பேக் தட்டு உயரம் ரொம்ப மேலே தூக்கிட்டு போகிறதுனால நம்ம கொஞ்சம் கூடுதலாக வைக்கலாம். இந்த பகுதி வந்துட்டு உங்களுக்கு மடக்கி அடிக்கிறதுக்காக, இடுப்பு பகுதியில் மடக்கி குடிக்கிறதுக்காக. அப்புறம் நான் இப்போ 15.25 வைக்கிறேன். வச்சுட்டு இந்த சைஸ் ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கழுத்தினோட அகலம் பார்த்தீங்கன்னா 3.25 அந்த மாதிரி வைங்க. நான் 3.25 வைக்கிறேன். இது வந்து 43 இன்ச்சு. ஓகேங்களா? ஷோல்டர் வந்து அவங்க என்ன அளவு போடுவாங்களோ நம்ம அதை வச்சே மார்க் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் 1/4 இன்ச்சு தையலுக்கு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு தையலுக்கு வச்சாச்சு. அதே மாதிரி கையோட ஆம்கோல் சுற்றளவும் வந்து இங்கிருந்து இப்படி கிராஸாக வைங்க. எந்த இடத்துல இது முடியுதோ அதுக்கு கொஞ்சம் மேலேயே நீங்கள் ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. இப்போது இவங்களுக்கு உடம்பு தான் பெருசாக இருக்கும், கை பார்த்திங்கன்னா ஒல்லியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆம்கோல் போட்டுக்கோங்க. அடுத்தது நெக்கு. நம்ம நெக்கை எப்பவும் போல் இடுப்பு பகுதியில் நடுப்பகுதி எடுத்துக்கிறோம். நாம் இங்கே கீழே ஒரு 1/2 இன்ச் கூடுதலாக வச்சுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சிலிருந்து நம்ம அளவு எடுக்கக்கூடாது, கழுத்து அளவு. இது கூடுதலாக வச்சுருக்கிறோம் நம்ம. இதுதான் அளவு, அவங்களோட நார்மலான அளவு. ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இதில்
ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கான பேக் தட்டு நமக்கு ரெடி. இந்த கட்டிங் வந்து நார்மலாக லைனிங் கிளாத்தாக இருந்தாலும் சரி, நார்மல் ப்ளவுஸ் இந்த மாதிரி லைனிங் இல்லாத ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே கரெக்டாக தான் இருக்கும். இது லைனிங் வேண்டான்னு சொல்லியிருக்கிறதுனால நான் உங்களுக்கு ப்ளைன் ப்ளவுஸாக கட் பண்ணுறேன். இதில் அடுத்தது மீதி இந்த துணி இருக்குது. இதில் வந்து நம்ம எல்லாமே நேர் பீஸ் வேணும் அப்படின்னு யோசிச்சோன்னா ஃபஸ்ட்டு இது இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதில் கை வெட்டிக்கணும். ஓகேங்களா? துணி இருக்கிறத பொறுத்து கை இந்த மாதிரி நேராக வர மாதிரி கட் பண்ணால் கை உடம்பும் நேராக வரும், கையும் நேராக வரும். அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கான ட்ரிக்கை காமிக்கிறதுக்கு தான் நான் இந்த ப்ளவுஸையே இப்போ உங்களுக்கு எடுத்தேன். ப்ளைனாக எடுத்தால் உங்களுக்கு அது தெரியாது அப்படின்றதுனால. இப்போ நம்ம இந்த கை இப்படி நேராக வர மாதிரி வெட்டினோன்னா இந்த ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயம் இந்த பக்கம் ஒரு லென்த் ஃபுல் லென்த் இருக்குது. இதை இப்படியே நாளாக மடித்து போட்டு கூட நம்ம கை வெட்டலாம். ஆனால் இப்படி வரும் கையில். இது பார்க்கும்போது இதனோட ஃபினிஷிங் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. சுத்தமாக துணி பத்தலை அப்படிங்கிற ஒரு ப்ளவுஸுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணணும். இது நம்ம ஓரளவுக்கு கட் பண்ணணுன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி துணி இருக்கிற இடத்துல நம்ம இப்படி மடக்கி போடுவோம். கையினோட நீளம் எவ்வளோ இருக்குதுன்றதை நம்ம இப்போ செக் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே பிகினர்ஸ்லேருந்து பழகினவங்க வரைக்குமே புரிகிற அளவுக்கு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஏதாவது இதுலேயும் சந்தேகங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை தெளிவாக புரிஞ்சுதுன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும், இது எங்களுக்கு தெரியல, இது நீங்கள் சொல்லித்தர முடியுமான்னு கேட்டிங்கனாலும் சரி, கேளுங்க கமெண்ட்ஸில். கண்டிப்பாக நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு உங்களோட ஐடியாஸ் மனசில் இருக்கிறது எனக்கு புரியும். இப்போ நம்ம இதில் கையினோட அகலம் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 8.5 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? இவங்களோட கையினோட அகலம் 8.5 இருக்குது. 8.5 17 இன்ச். நாம் இன்னொரு 1/4 இன்ச் கூடுதலாகவே வச்சுக்கலாம். 17.25 நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதையே 2ஆக மடிப்போம். கை வெட்டுறதுக்காக நான் இதை மடக்கி போட்டுட்ருக்கேன். பார்த்துக்கோங்க. 8.5. ஓகே. இப்போ நம்ம இதிலிருந்து ஒரு 3 இன்ச்சு குறைச்சிக்கலாம். 3, 3, 1 அந்த மாதிரியே குறைச்சிக்கலாம். இது வரைக்கும் இந்த இடம் நேராக தான் வரணும். ஏன்னா இது தையலுக்குள்ளே போக வேண்டிய இடம். இங்கிருந்து ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் நம்ம எதையுமே குறைக்கக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. இப்படியே வந்து இப்படி பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி இல்லாமல் உங்களுக்கு சுருக்காகவும் இல்லாமல் வரும். ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் கேட்டிருந்தீங்க, கை தைச்சா எனக்கு இந்த இடத்துல சுருக்காக வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா சுருக்காக வராது. இதுவே நீங்கள் இந்த கையை இப்படி இந்த மாதிரி கொண்டு போய் கட் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி கண்டிப்பாக சுருக்கு விழத்தான் செய்யும். கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இங்கிருந்து இது வரைக்கும் நேராக தான் வரணும். ஏன்னா இது தையலுக்குள்ளே போகிறது. இந்த இடத்துல இந்த மாதிரி கொண்டு வாங்க. இங்கே இந்த 1.5 இன்ச் வரைக்கும் இது வரைக்கும் எதையுமே குடஞ்சிடக்கூடாது, அங்கே மேலேயும் குடஞ்சிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்துட்டு நம்ம முன்னாடி கைக்கு லைட்டாக, ஏன்னா நம்ம பேக் கையும் கொஞ்சம் நல்லாவே டீப் கட் பண்ணி எடுத்திருக்கோம். எக்ஸ்ட்ரா துணி நிறையா வருது அப்படிங்கிறதுனால இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் தட்டுக்கு கொஞ்சமாக குடஞ்சி எடுத்துருக்கோம். பேக் தட்டு இந்த மாதிரி இருக்குது. இப்போது இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல சுருக்கு விழுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. இது கமெண்ட்ஸில் ஒருத்தர் கை சுருக்காக வருதுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள் இதை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டு கரெக்டாக போய்டும்னு நினைக்கிறேன். மற்றவங்களும் பாருங்கள். மீதி இருக்கிற துணியில் நம்ம ஃப்ரண்ட் தட்டு வெட்ட போகிறோம். இது நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான். நீங்கள் இதே மெத்தட்லேயே கிராஸ் கட்டிங் ப்ளவுஸும் நீங்கள் பண்ணலாம். இது நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான். அவங்க என்ன கேட்குறாங்களோ நம்ம அதையே போட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? இது நேர் கட்டிங் ப்ளவுஸுங்கிறதால நம்ம ப்ளவுஸை இப்படி மடக்கி போடுவோம். அவங்களோட ஃப்ரண்ட் தட்டு உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம்.
நான் தையலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு தான் அதையும் சேர்த்து தான் அளவெடுக்க போகிறேன். பாருங்கள் 14 இருக்குது, கிட்டத்தட்ட 13.25 இருக்குது. தையலுக்கு நம்மளுக்கு 1/2 இன்ச் வேணும், 14.25 வேணும் மொத்தமாக. நம்ம 15.25 பேக் தட்டுக்கு அளவு உயரம் வச்சுருக்குறோம். இதனோட உயரம் வந்து 14.25. இப்படி இருந்தால் மட்டும்தான் கப் சைஸ் பெருசாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பேக் தட்டை எடுத்து போட்டு அதுக்கான ஃப்ரண்ட் நெக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு, ஷோல்டரு, அதை எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்துட்டு ரொம்ப இப்படி டீப்பாக இப்படி கொண்டுட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் இருந்ததை விட கொஞ்சம் க்ளோஸ்டாகவே கொண்டுட்டு வாங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க, இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் சுற்றளவு எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிடுங்க. இங்கே உடம்பு சுற்றளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழுத்தினோட அளவு மட்டும் எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட் தட்டை எடுத்து அளவு எடுத்துக்கலாம். கழுத்து வந்து ஃப்ரண்ட் தட்டுக்கு மேலே இருக்கும் இல்லைங்களா? இப்போ மேலே இருக்கும்போது இதையை கரெக்டாக இந்த ஷோல்டர் இந்த இடத்துல வச்சு அப்படியே கரெக்டாக பாருங்கள். இந்த நெக்கு எந்த அளவு இருக்குது அப்படின்றத இப்படி கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப இப்படி டீப்பாக இழுத்துற வேண்டாம், ரொம்ப இப்படியும் கொண்டுட்டு போயிட வேண்டாம். கரெக்டாக இந்த மாதிரி எடுங்க. இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் மேலே இங்கேயும் இருக்கிற மாதிரியே கொண்டு வந்துடுங்க. இப்படி இருக்குன்னா, ஏன்னா இவங்கெல்லாம் கழுத்துக்கு வந்து அகலமாக போட்டால் போட மாட்டாங்க. இப்படி கொஞ்சம் இது ரவுண்டே இல்லாமல் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நாம், ஓகேங்களா? இப்போது இந்த உயரம் வேணும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து வெட்டணும். இது வரைக்கும் பட்டினோட உயரம் இருக்குது. இப்போ நம்ம பட்டி தைக்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ வேணும், நடுவில் டாட் பிடிக்கிறதுக்கு இவ்வளோ வேணும், சரிங்களா? இப்போ இவ்வளோ இன்ச்சஸ் நமக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா, நீங்கள் இது இப்படியே கொண்டு போய் இங்கே கட் பண்ண வேண்டாம். இது கப் சைஸ் பெருசாக இருக்கிற ப்ளவுஸுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் என்ன பண்ணுறீங்க, இப்படி கொண்டுட்டு வந்து வளைவாகவே கொண்டு வாங்க. நேராக கொண்டு வந்தீங்கன்னா தைக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி வளைவாக இந்த இடம் நல்லா குழிவாக கொடுத்துருங்க. இங்கே நீங்கள் மேலே ஏற்றிக்கோங்க. இங்கே நீங்கள் மேலே ஏற்றும் போது நமக்கு இந்த பட்டி தைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும். இதை நல்லா குழிவாக கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இதில் அந்த அளவு பட்டி இருந்தது இல்லையா, அதை விட நம்ம ஒரு இன்ச்சு கம்மியான உயரத்தில் பட்டியை வெட்டி நம்ம இதுக்கு வச்சு தைச்சோன்னு சொன்னால் இது கை மேலே தூக்குது அப்படிங்கிற பிரச்சனையும் இல்லை, ப்ளவுஸ் மேலே தூக்குதுங்கிற பிரச்சனையும் வராது. ரெண்டாவது, கப் சைஸ் வந்து கரெக்டான இடத்துல பொருந்தி உட்காரு. உங்களுக்கு மேலே மேலே ஏறிக்காது, கீழே இழுத்துட்டு ரொம்ப இழுத்துட்டும் வராது. கரெக்டான இடத்துல பொருந்தி உட்கார்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல டாட் பிடிக்கும்போது, இதே இந்த இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது மேலே ஏறித்தான் வரும். நம்ம இங்கே பிடிச்சிருக்கிறது இங்கே ஒரு இன்ச் கீழே இறக்கி இருக்கிறதுனால கரெக்டாகவே இருக்கும். இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு, இன்னொரு தடவை இதை நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுதான் உயரம். நம்ம இதை மடக்கி அடிச்சிட போகிறோம். இவ்வளோ தான் இதில் கேப் இருக்கும். நம்ம இந்த அளவுக்காக மட்டும் ஒரு 2.5 இன்ச்லேயோ 3 இன்ச்லேயோ பட்டியை வெட்டி குட்டியாக கரெக்டாக வச்சு தைச்சோம்னா இந்த ப்ளவுஸ் பக்காவாக வந்துடும். பட்டிக்கு கொஞ்சம் மொத்தமான துணி நிறையா கொடுக்கணும், அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற துணியில் நான் பட்டியை கட் பண்ணிடுவேன். உங்களுக்கு இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக இதை நான் ஸ்டிச் பண்ணி அழகாக அந்த மேலே கீழே இறக்க வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வித்தியாசம் இல்லாமல் நான் இதை தச்சு காமிக்கிறேன். அந்த வீடியோவை எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் தெளிவாக புரியும், ஓகேங்களா? என்னோட சேனலுக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.